வீடியோவில் நம்ம ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ் ஆங்குலரில் என்ன அப்படின்னா அது ஒரு டைரக்டிவ் தான். ஆனால் அது என்ன பண்ணும் அப்படின்னா டாம் எலமெண்ட்ஸ்னால் என்ன, div, h1 டேகு, p டேக், இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்லுவோம், டாம் எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த டாம் எலமெண்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணவும் செய்யும், ஆட் பண்ணவும் செய்ய முடியும் நம்ம இந்த ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவை யூஸ் பண்ணி. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹோம் பேஜ் இருக்குது, அந்த ஹோம் பேஜில் ஹோம் அபவுட்ன்னு இருக்குது. ஸோ எனக்கு அபவுட் கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து அபவுட்டோட கண்டென்ட்ஸ் வேணும், ஹோம் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஹோமோட கண்டென்ட் வேணும். இது வந்து நம்ம வந்து மல்டிபிள் பேஜ் கிரியேட் பண்ணாமல் ஒரே பேஜில் கூட நம்மளால் இதை பண்ண முடியும். எப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ் யூஸ் பண்ணி இந்த டாமை காமிக்கும் போது அந்த டாமை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், அந்த அபவுட் ஹோமோட டாமை காமிக்கும் போது ஹோம் டாமை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டிவ்க்குள்ளே வந்து நம்பர் ஆஃப் த டேக்ஸ் இருக்குது, எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டிவ்வே நம்மளால் என்ன பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் அதே டிவையை நம்மளால் ஆட் பண்ண முடியும் இதே ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ்ஸை யூஸ் பண்ணி. ஸோ இந்த டைரக்டிவ் வந்து இன்பில்டாகவே ஆங்குலரில் வந்து இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா NgIF, NgFor, NgSwitch, இது 3 வந்து டிஃபால்ட்டாக ஆங்குலர்லேயே வந்து இன்பில்டாக இருக்குது. ஸோ NgIFும் NgSwitch வந்து கொஞ்சம் ரிலேஷனலாக இருக்கும், ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணும். எப்படின்னா நீங்கள் கொடுக்குற கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அது ரியாக்ட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு அந்த டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் அதுக்கேற்ற மாதிரி லாஜிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்ம அந்த லாஜிக்கான வேல்யூஸை நம்ம அதில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாக பைண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும், அந்த டெவலப்மெண்ட்டை வந்து வச்சுக்கணுமா வேணாமான்னு அதை டிசைட் பண்ணி நம்ம கொடுக்குற அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அதை ரிமூவ் பண்ணிடும். ஸோ NgIFும் அண்ட் NgSwitch வந்து கண்டிஷனலுக்கு ஏற்ற மாதிரி HTML வந்து ரெண்டர் பண்ணும். ரெண்டர்னா என்னன்னா டிஸ்பிளே பண்ணும். ஸோ NgFor அப்படின்றது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா லிஸ்ட் அவுட் பண்ணும். தட் மீன்ஸ் ஆட் பண்ணும் நம்பர் ஆஃப் த எலமெண்ட்ஸை, லிஸ்ட் அவுட் பண்ணும் நம்பர் ஆஃப் த ஐட்டம்ஸை. நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிரிட் வியூ நினச்சிக்கோங்களேன், இல்லைன்னா வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸை நீங்கள் வந்து நிறைய வெப் பேஜஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த NgFor யூஸ் பண்ணி நம்ம HTML என்ன பண்ண முடியும், ரெண்டர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ். இந்த வீடியோவில் வந்து நம்ம NgIF பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். நான் இது வந்து 3 பார்ட்டாக போடுவேன், NgForக்கு ஒன்று, NgSwitchக்கு ஒன்று. இப்போ வந்து நம்ம NgIFக்கு பார்ப்போம். இன்னும் டீட்டெயிலாக NgIF வந்து எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, NgIF டைரக்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு எலமெண்ட்டை இதுவால் ரிமூவ் பண்ணவும் முடியும், ஆட் பண்ணவும் முடியும். டிஸ்பிளே பண்ணுறது தான் நான் ஆடுன்னு சொன்னேன், டிஸ்பிளே பண்ணவும் முடியும். ஸோ NgIFை வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து கண்டிஷனல் வைஸாக தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ வந்து இப்போ கண்டிஷனல் வைஸாக இது ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணும், அந்த எலமெண்ட்டை டிஸ்பிளே பண்ணும். இதே ஃபால்ஸாக இருந்தால் அந்த டாமில் இருந்து அது என்ன பண்ணிடும் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடும். ஸோ வந்து இதுதான் வந்து NgIF. கீழே வந்து நான் சின்டாக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஆஸ் எரர் அப்படின்றது ஒரு ப்ராப்பர்ட்டி, அதில் நான் பூலியனாக செட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ட்ரூ கொடுத்தேன்னா அந்த div வந்து எனக்கு விசிபிள் ஆகும். இதே நான் ஃபால்ஸ் கொடுத்தேன்னா அந்த div வந்து என்ன ஆயிரும்னா ரிமூவ் ஆயிரும். இதே வந்து நீங்கள் கிளாஸ் யூஸ் பண்ணி டிஸ்பிளே டாட் நன்னு கொடுத்தாலும் உங்களுக்கு அது வந்து டிஸ்பிளே ஆகாதான், ஆனால் அது ரிமூவ் பண்ணாது, டாம் எலமெண்ட்லேயே அது இருக்கும், ஜஸ்ட் ஹைடு தான் பண்ணியிருக்கும். ஆனால் NgIF மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கோம், ரிமூவ் பண்ணியிருக்கோம். இதை நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் அந்த டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இப்போ NgIF யூஸ் பண்ணி ப்ராக்டிக்கலாக அது எப்படி வந்து ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுது, எப்படி வந்து ஒரு எலமெண்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு ஒரு div போட்டுக்கலாம். இது வந்து என்னோடய ஆப் காம்பனன்ட் டாட் HTML. இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு div போட்டுக்கிறேன். இந்த divக்குள்ளே வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்துக்கிறேன், என்னென்னா ஷோ மை எலமெண்ட். ஓகேவா, ஷோ மை எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கண்டென்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த டிவ்வுக்குள்ளே என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார் போட்டுக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாருக்கு நெக்ஸ்ட்டு NG. ஓகேவா, இஃப்க்கு வந்து I எப்போவுமே கேப்ஸில் இருக்கணும், இது வந்து F வந்து ஸ்மாலாக தான் இருக்கணும். ஸோ ஸ்டார் NgIF இதுதான் வந்து ஆங்குலர் ப்ரொவைட் பண்ணுற டைரக்டிவ். ஸோ இந்த டைரக்டிவ்க்கு ஈக்குவல் கொடுத்துட்டு அண்ட் இங்கே என்ன பண்ணணும்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை அசைன் பண்ணணும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை ஃபஸ்ட் நம்ம இப்போ எங்கே போகணுன்னா app.component.ts போய்க்கோங்க. இங்கே ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஆஸ் ஷோ அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நான் பூலியனில் வைக்கிறேன். ஸோ இனிஷியலாக வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அதை ட்ரூன்னு கொடுக்குறேன். ஓகேவா, ஓகே.
இப்போ நான் இதை ட்ரூன்னு கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போது அதே app.component.html போகிறேன். இங்கே நான் அதே as show அங்கே கொடுத்து அதே ப்ராப்பர்ட்டி நேமை நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி நேம் வந்து இப்போ வந்து ஈக்குவல் டு ட்ரூவாக இருந்தால் மட்டும் எனக்கு என்ன ஆகணும், எனக்கு இந்த எலிமெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகணும். இப்போ நம்ம வந்து இதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு எப்படி வந்து இப்போ வந்து க்ரோமில் வந்து ப்ரௌசரில் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை எனக்கு இப்போ இந்த டெவலப்மெண்ட் வந்து வந்திருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம போய் க்ரோமில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த எலிமெண்ட் வந்து இங்கே வந்திருக்கு. நீங்கள் ஜஸ்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு இந்த எலிமெண்ட்டை வந்து நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இந்த எலிமெண்ட் இருக்குது. இதுக்குள்ளே இருக்குது, app.rootக்குள்ளே இது வந்து இருக்குது. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க, இந்த எலிமெண்ட் வந்து இருக்குது. இப்போ அங்கே போய் நம்ம ஃபால்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த எலிமெண்ட்டே மொத்தமாக என்ன ஆயிரும்னா ரிமூவ் ஆயிரும். ஓகேவா? இப்போ நம்ம போய் ஃபால்ஸ் கொடுத்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா app.component.tsக்குள்ளே வந்துட்டு இதை நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஃபால்ஸ்ன்னு கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம இங்கே என்ன செக் பண்ணியிருக்கோம், ட்ரூவாக இருந்தால் தான் இதை காமிக்கணும்னு செக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் கண்டிஷ்னல்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு கண்டிஷன் போட்டு அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த டைரக்டிவை ஒர்க் பண்ண வைக்கிறது தான் கண்டிஷனல். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இங்கே ஃபால்ஸ். இப்போ இங்கே நம்ம எங்கே என்னென்னு இருக்கணும்னு சொல்லியிருக்கோம், ட்ரூ. ஸோ ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு இது டிஸ்பிளே ஆகணும். இல்லைன்னா இது வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? இப்போ நம்ம போய் ப்ரௌசரில் பார்ப்போம். இப்போ பாருங்கள், அந்த எலிமெண்ட்டே இல்லை, ரிமூவ் இருக்குது. நம்ம இங்கேயும் போய் பார்ப்போம். கன்சோலில் இன்ஸ்பெக்ட் வெறும் ஆப் சைல்டு, அந்த சைல்டு காம்போனன்ட் தான் இருக்குது, ஆப் ரூட் தான் இருக்குது, அந்த டிவ்வே இல்லை. ஸோ என்ன பண்ணிடுச்சு, ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் வந்து NgIF. நம்ம கண்டிஷ்னல் பேஸ்டாக அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணும் அண்ட் அதே டைமில் ஒரு எலிமெண்ட்டை டிஸ்பிளேவும் பண்ணும். ஸோ ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இஸ் அ ஃபால்ஸாக இருந்தால், அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்தால் ரிமூவ் பண்ணிடும். அதே அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஆட் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து இதிலே இஃப் எல்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், எல்ஸ் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். இப்போ இதிலே வந்து எல்ஸ் கண்டிஷன் எப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து ட்ரூவாக இருந்தால் எனக்கு இந்த டிவ் டிஸ்பிளே ஆகணும். இதே வந்து எல்ஸ் ட்ரூ இல்லை ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து இன்னொரு டிவ் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா as show ஈக்குவல் டு ட்ரூன்னு போடாச்சா. இப்போ செமிகாலன் கொடுத்துக்கோங்க, கொடுத்துட்டு எல்ஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? எல்ஸ்ன்னு கொடுத்த ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு நான் அந்த எல்ஸ்க்கு வந்து ஒரு நேம் கொடுக்குறேன், லைக் எல்ஸ் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போது எனக்கு இது ட்ரூவாக இருந்தால் இதை ஷோ பண்ணும், இல்லைனா எல்ஸ் பிளாக்குள்ளே போகும். ஸோ இது எப்படி டிஃபைன் பண்ணுறது எல்ஸ் பிளாக்ஸ் அப்படின்னா ng டெம்ப்ளேட் அப்படின்றத யூஸ் பண்ணணும். இது வந்து ஒரு டைரக்டிவ் தான், கண்டெய்னர் டைரக்டிவ் தான். இது வந்து நம்ம NgIF மூவ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணுறதுக்கு இந்த கண்டெய்னர் மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ng டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது ஒரு டைரக்டிவ் மாதிரி தான். ஸோ நான் இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், ஒரு டிவ் கொடுத்துக்கிறேன். இந்த டிவ்வில் வந்து நான் சொல்கிறேன் ஷோ ஆல்டா ஷோ மீ ஓகே அப்படின்னு சொல்லி நான் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டில் வந்து இங்கே வந்து நம்ம எதுவும் கொடுக்கக்கூடாது. டிவ்வில் இந்த ng டெம்ப்ளேட் இருக்குல்ல, இதில் வந்து இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம், எல்ஸ் பிளாக். இந்த எல்ஸ் பிளாக்கை தான் இங்கே யூஸ் பண்ணணும். எப்படின்னா ஆஷ் யூஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்க இந்த நேமை நம்ம என்ன பண்ணணும், அதே நேம் இங்கே கொடுக்கணும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ng as show இது ட்ரூவாக இருந்தால் இந்த டிவ் காமிக்கும், இல்லைனா எல்ஸ் பிளாக்குள்ளே போகும். எல்ஸ் பிளாக் எதுக்குள்ளே, ng டெம்ப்ளேட்குள்ளே தான் அந்த எல்ஸ் பிளாக் இருக்குது. ஸோ இந்த டிவை காமிக்கும் இப்போ ஃபால்ஸாக இருந்தால். ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, ஃபால்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இப்போ எந்த டிவ் காமிக்கணும், இந்த டிவ் காமிக்கணும். பார்ப்போமா, ப்ரௌசரில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ மீன் இருக்குது. இங்கே பாருங்கள் ஷோ மீ, ஏன் ஷோ மீன் வந்திருக்குன்னு இப்போ தெரியும். இப்போ வந்து இதுலேயே வந்து தென் அப்படின்றது யூஸ் பண்ணி பார்ப்போம். தென் இந்த எல்ஸோடு சேர்த்து தென் அப்படின்ற இன்னொரு கண்டிஷனையும் இதே NgIFல யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ தென் அப்படின்னா என்ன அப்படின்னா ட்ரூவாக இருந்தால் நம்ம இப்போ என்ன காமிக்கிறோம், இந்த டிவ் காமிக்கிறோம்ல, இந்த டிவ் காமிக்காமல் நம்ம வேறு டிவ் காமிக்க போகிறோம். ஓகேவா? இதை வந்து நீங்கள் இப்போ ரிமூவ் பண்ணிடுங்க இந்த கண்டென்ட்டை. தென் as show வந்து ட்ரூவாக இருந்தால்
நம்ம தென் அப்படின்னு இன்னொரு கண்டிஷன் ஆட் பண்ண போகிறோம். எப்படின்னா இன்னொரு செமிகாலன் போட்டுக்கோங்க, தென் அப்படின்னு போட்டுக்கோங்க, இதுக்கும் ஒரு பேர் கொடுத்துக்கோங்க. நான் இதுக்கும் தென் பிளாக் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இஃப் இட் இஸ் ட்ரூவாக இருந்தால் தென் பிளாக்குள்ளே போகும், ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸ் பிளாக்குள்ளே போகும். ஸோ இப்போ ng அதே டெம்ப்ளேட் இதுக்குள்ளே ஒரு div, இதில் வந்து ட்ரூ ஷோன். ஓகே, ட்ரூ ஷோன்னு நான் கொடுத்துக்கிற நேம். இப்போ இந்த ng டெம்ப்ளேட்குள்ளே ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணணும், ஒரு ஆஷ் யூஸ் பண்ணி இந்த தென் பிளாக் அப்படின்ற இந்த நேம் எடுத்து இங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணணும் இந்த டெம்ப்ளேட்குள்ளே. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஆஷ் ஷோ வந்து ட்ரூவாக இருந்தால் தென் பிளாக்குள்ளே போகும், ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸ் பிளாக்குள்ளே போகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை செக் பண்ணுறதுக்கு, தென் பிளாக்கை செக் பண்ணுறதுக்கு நம்ம இதை ட்ரூ ஆக்கிப்போம் ப்ராப்பர்ட்டியில். ஸோ ட்ரூ ஆக்கிட்டு இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே சேவ் பண்ணி பாருங்கள். ஃபைலில் போயிட்டு சேவ் ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ சேவ் ஆல் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ப்ரௌசரில் போய் இது எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியில் என்ன கொடுத்துருந்தோம், ட்ரூ கொடுத்துருக்கோம். ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம், தென் காமிக்க சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே என்ன காமிச்சிருக்கு, அந்த தென்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்கோ அதுதான் காமிச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து NgIF டைரக்டிவ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து ng சுவிட்ச் அதை பற்றி பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.